எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு அக்ரி லேண்டுங்க. இது அக்ரி லேண்டுக்கு உண்டான கிணறுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தண்ணி இருக்குது, அவ்வளோதாங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3.5 ஏக்கர் இருக்குதுங்க. 3 ஏக்கர்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3.5 ஏக்கர்ஸ் இருக்குது. ஒரு 3.5 ஏக்கர் இருக்குது. அதில் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா மணிலா போட்டிருக்காங்க, அதாவது மல்லாட்டை பயிர் போட்டிருக்காங்க, மல்லாட்டை போட்டிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கரும்பா விட்டுருக்காங்க, எந்த பயிரும் வைக்கலை. கரும்புலாம் வைக்கலாமான்னு கேட்டேன், பயிர் வைக்கலாமா கேட்டால் வைக்கலாங்க அப்படின்றாங்க. சாயில் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் தாங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரெட் சாயில் தான். இங்கே பாருங்கள். ஸோ சாயில் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் தாங்க. ஸோ அவங்க தற்சமயத்துக்கு மணிலா யூஸ் பண்ணுறாங்க, பயிர் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு மட் ரோடு தாங்க. அதாவது ஊருள்ள வர்றதுக்கு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி வர வரைக்கும் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு மண் ரோடு மடிச்சிருக்காங்க. இவங்க இடத்துக்கு போகிறதுக்கு சொந்தமாக ரோடு மடிச்சிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக தாங்க இருக்குது. ஒரு 3.5 ஏக்கர்ன்றது ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது. ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா மொத்தம் 3.25 ஏக்கரு. அதில் ஒரு 25 சென்ட் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க பர்சனல் யூஸுக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த சைடில் அவங்க கரும்பாக தான் விட்டுருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் ஒரு செங்கல் கொஞ்சம் அடிக்க வச்சுருக்காங்க, அதாவது சூளை போட்டது அடுத்து அது கொஞ்சம் இருக்குது. அதே போல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு 6-7 தென்னை மரம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு 3 நாள் இருக்குது, அதில் கொஞ்சம் ஒரு 3 நாள் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தென்னை மரம் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.